தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம். கலியுக தெய்வம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு இவாளை பிக்கப் பண்ண சைனீஸை அனுப்பின பெரியவா. இவாளை பிக்கப் பண்ண சைனீஸை அனுப்பின பெரியவா. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தலைமை பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய அதில் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணின்னு இருக்குது. ஏன்னா பெரியவா கொடுக்குற புத்தியில் தான் அதை சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லோரும் பண்ணி தினமே பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் வருது, அப்போ பார்க்கலாமே. தினமும் நீங்கள் கேள்விப்பட்ட அனுபவங்களையே திருப்பி 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 அதையே கேட்கறதுக்கு பதிலாக புது அனுபவங்கள் நிறைய கேட்கலாமேன்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை வித்யா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவா இந்த அனுபவத்தை சொல்கிறா. இந்த வித்யா ஸ்ரீனிவாசனுக்கு முதல்ல கடவுள் பற்றி நம்பிக்கை இல்லை, ஏத்திஸ்ட் மாதிரின்னு இல்லை, பட் கடவுள் பக்கமே புத்தி போகாது. அதுவும் ஏத்திஸ்ட் தான். அதுவும் ஆர்கியூ பண்ணுறது, அப்போ கடவுள் இருக்காளா இல்லையா அதை பற்றி. அப்புறம் கொஞ்ச நாளாக அப்படி பார்த்தா திடீர்னு புத்தி மாறி போய் சன்னியாசியாக இல்லான்னு கூட தோணித்தான் இவனுக்கு. அந்த அளவுக்கு என்ன இதாக ஒரு பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது. அதனால் அதுக்கப்புறம் கல்யாணம் எடுத்து அதுக்கப்புறம்னு வச்சுங்களேன், அங்கே ஆத்துக்காரர் யூஎஸ்ஏல வேலையில் இருக்கார். ஸோ அதனால் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாப்பா. கடைசியில் இவள் யூஎஸ்ஏல இருந்த ஸ்ரீனிவாசன் இவளுக்கும் நிச்சயதார்த்தமாச்சு. அதுக்கு முன்னால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கூட ஒருவேளை பிரிவாகிட்ட சன்னியாசம் எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஐடியாவில் அவள் அப்பா வித்யாவோட அப்பா இந்த பொண்ணு கல்யாணம் வரத்துக்காக கிளம்பி அவர் ஆசீர்வாதம் அவங்க வந்திருக்கும் போது இந்த பொண்ணு வித்யா தான் சன்னியாசம் வாங்கலாமான்னு கேட்கலான்னு பிரிவாகிட்ட வந்தாலாம். சான்ஸ் கிடைச்சா கேட்கலாம். அங்கே பெரியவாளை பார்த்தா கைகாலெலாம் உதறது அப்படிங்கிறா. அதை சொல்ல பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி இப்போ குங்குமத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்போ கல்யாணம் தானே ஆகும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதனால் கல்யாணம் ஆகிடுத்து 1993 மகாபெரிவா தரிசனம் பண்ணவா. அப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து. ரெண்டு பேரும் கலிஃபோர்னியா போய் லேண்ட் ஆகி அங்கேருந்து மில்பிட்டாஸ் அப்படிங்கிற இடத்துல அங்கே போய் செட்டில் ஆகிறாபோல இருக்கு. அங்கே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் 1.5 வயசு குழந்தை பிறந்து, ஆண் குழந்தை பிறந்து அதுக்கு 1.5 வயசு ஆயிருக்குச்சு. இவள் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு வாட்டி போக வேண்டியிருந்தது. அங்கே எதாவது ஃபெஸ்டிவல் இதுக்காக போனாலும் தெரியல, போயிட்டு அங்கே வரணும், இப்படி ஏதோ வாங்கிட்டு வரணும்னு போகிறாளான்னு தெரில. போச்சே ஒரு வேன் தான். அந்த வேனில் சைனீஸ் தான் இருந்திருக்கா. அதில் ஏறிண்டா. போயிட்டு அதே வேனில் ரிட்டர்ன் ஆகலான்ற மாதிரியே ஏதோ ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கா. அங்கே அந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்திருக்கா, இல்லை யாரோ ஒருத்தர் போகிறவர் அது வழியாக போகிறவர் திரும்பி வராருன்னு தெரில. இப்போ அது எனக்கு தெரியல. ஆனால் போகும்போது சைனீஸ் போகிற அந்த வேனில் தான் ஏறிண்டா. அவள் போய் எங்கே போகணுமோ அங்கே இறக்கி விட்டா. அதுக்கப்புறம் திருப்பி ராத்திரி திருப்பி வரும்போது இவா எங்கே ஏறினாலும் அங்கே இறக்கி விடுவான்னு பார்த்தா அது தெரியாது, இவாளுக்கே தெரியாது. அவளுக்கு அதிசயம், ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸு. 11:30 ஆகிடுதான் அந்த யூஎஸ் அந்த இடத்துல டைம். நைட்டு மிட் நைட் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு வேன் பாட்டுக்கு போயிடுத்து. இவளுக்கு புரியல, பைன்னு சொல்லிட்டு அவள் வேன் கிளம்பி போயிட்டாலும் இவளுக்கு ஒன்றும் தெரியலை. இறங்கிட்டா. இவளுக்கு அந்த இடம் புதுசுன்றதுனால இறங்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாளாக இருக்கும். ஏதோ ஒரு இதில் ஸ்லிப்பு இறங்கிட்டா. இருந்தாலும் இறக்கி விட்டணும்னு நினச்சா இறக்கி விட்டுருப்பாளாக இருக்கும். இறங்கிட்டா அந்த இடத்துல ஒரே குளிராக இருக்குது. என்ன பண்ணுறது, எங்கே போகிறது ஒன்றும் தெரியலையே, இந்த சின்ன கை குழந்தைய வச்சுட்டு இப்படி குளிரில் நடுங்குறமே அப்படின்னு நினச்சிட்டு இவன் மகாபெரிவாளை வேண்டினாடா இல்லைன்னு தெரியல, பெரியவா இவளை பார்த்துட்டா. அதான் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம்
சில பேர் நம்ப மாட்டா, அது ஏதோ எதேச்சையாக நடந்ததுன்னு. இவ மாபெரியவாளை வேண்டிண்டா சொல்லலை, ஆனால் நிச்சயம் வேண்டிக்கலன்னு நல்லா தெரியுது. ஆனால் பெரியவா வந்து பார்த்துட்டு இருக்காளே, பெரியவா தான் சர்வ வியாபி இல்லையா? ஆனால் என்ன எடுத்து அங்கே திடீர்னு அந்த பக்கமாக வந்த ஒரு வேன் வந்து அங்கே நின்று தான். அதில் ஒரே ஒரு சைனீஸ் தான் இருந்தார், அவர் தான் ஓட்டின்னு வந்தார். அவள் ஏதோ சைனீஸில் பேசுகிறது சுமாராக புரிஞ்சுதான் அவளுக்கு. இந்த பொண்ணுக்கு இவளுக்கு புரிஞ்சிருக்கு, வித்யாவுக்கு. ஏறிக்குங்க, ஆனால் அந்த பேபி சீட்டர்ன்றது இல்லை என்னோடய இதில் வேனில், அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று இருக்குமா, அது ஒன்றும் அவைலபிளாக இருக்குது, அதை போட்டுட்டு குழந்தைய வச்சுடுவாங்க. எல்லாம் வழியில் போலீஸ் அதுன்னு எடுத்தினா கொஞ்சம் டிராஃபிக் இதில் பிரச்சனை வரும்னு அவள் இருக்குன்னு ஏறிண்டாலாம். எந்த இடம் போனோன்னே ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பேரை சொல்லியிருக்கா, அந்த மில்பிட்டாஸ் இது. சரி சரி, அது அங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது அவளுக்கு புரிஞ்சுதான். அதனால் நேராக கிளம்பி வந்து இவர் என்ன அப்பார்ட்மெண்ட் சொன்னாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்டேயே கரெக்டாக இறக்கி விட்டாரான் வாசலில். அவள் அப்படி போய் லிஃப்ட்டில் ஏறி போகணும். இவள் கிளம்பி போயிட்டே இருக்கா. அப்போது நீங்கள் எங்கே போகணுன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கா. அதோ பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காமிச்சு, பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு அட்ஜசன்ட், அதில் இத்தனாவது ஃப்ளோரில் இத்தனாவது நம்பர், அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1879 அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் நம்பரே கொடுத்துருக்காரு அவர் அந்த சைனீஸ். அவள் உடனே அவள் போயிட்டா, இவரை பார்க்கல. இவர் வேன் எடுத்துட்டு அங்கெங்கே போனார், கிளம்பி இந்த பக்கம் போயிட்டார். இவள் அடுத்த நாள் வந்து யோசிச்சு பார்த்துருக்கா, நம்மளை அந்த பாதராத்திலேருந்து கொண்டு வந்து இறக்கி விட்டார் அந்த சைனீஸு. பாவம், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேயே தானே இருக்கார், பக்கத்து ஃப்ளாட்லேயே இது பில்டிங்கில். நம்ம போய் அவளை தேங்க் பண்ணலான்ட்டு அவள் கிளம்பி அங்கே போனால், அதே நம்பரில் யாரோ வயசான ஒரு பிராமணா யாரோ இருக்காளாம், மாமா மாமி ரொம்ப வயசானவா இருக்காளாம். அவள் இங்கே அது மாதிரி யாரும் இல்லையேனாலாம். அப்போ தெரிஞ்சுட்டாலாம் அவள் நம்ம வந்து பெரியவாளை நம்ம வேண்டிக்கிறோமோ இல்லையோ, நம்ம நம்பும்போது பெரியவா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைனீஸ் எவனோத்தனுக்கு புத்தியை கொடுத்து, அவனுக்கு அந்த இடத்துல வரும்போது இவாளை கூட்டின்னு போயின்னு சொல்லி புத்தி கொடுத்து, அதை விட முக்கியமாக நான் பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருக்கேன் இத்தனை நம்பர்னு சொல்கிற மாதிரி அவளை நம்ப வச்சு, இல்லைன்னா ஒரு வேளை ஏறாமல் இருந்திருப்பாளாக்கும். இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கா பெரியவா அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எங்கே வேணால் ஒருவர் சர்வ அப்படின்னு நம்ம நம்பணும். இதை சொல்கிறது அந்த வித்யா ஸ்ரீனிவாசன்றவா தான். ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபிரியோ பாதவேச்சரம் மகாபிரிய பாதவேச்சரம்.